இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் லஞ்ச ஊழல் மோசடி மலிந்து போன தேசம். நாடு வங்குரோகம் அடைந்து நாசமாக்கப்பட்டிருந்த நாடு. இந்த நாட்டில் பிறக்கின்ற பிள்ளை எல்லாம் கருப்பிள்ளை, கருவில் வளர்கின்ற பிள்ளையும் கூட கடனாளியாக்கப்பட்ட நாடு. அந்த நாட்டில் முன்னேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த நாட்டின் நாசம் செய்தவர்கள் கடந்த 76 வருடங்களாக ஆட்சி செய்தவர்கள். அதற்கு தமிழா, சிங்களமா, முஸ்லிமா என்ற பேதம் இல்லாத அனைத்து அரசியல்வாதிகளும் வக்களத்து வாங்கியிருக்கின்றார்கள், ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். அவ்வாறு ஆதரவு வழங்கியவர்கள் கடந்த காலங்களில் தமிழ் மக்களை கொன்றவர், கடந்த காலங்களில் எங்களுடைய தமிழ் இளைஞர் தொகுதிகளை கடத்தியவர், கடந்த காலங்களில் தமிழ் மக்களை பூண்டோடு அழைக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்களோடு கடந்த காலங்களில் ஆட்சி செய்தவர். இந்த சுமந்திரன் போன்ற ஆக்கள், சுமந்திரன் போன்ற சொல்ல வேண்டும், நீ முன்னர் ரணிலோடு இருக்கின்ற போது உங்களுக்கு நல்ல ரணில் என்பவன் யார்? 81ஆம் ஆண்டு எங்களுடைய ஆள் உலகத்தை எடுத்து சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்திய பாவி. அந்த பாவியோடு அவருடைய பயில்களை தூக்கி கொண்டு ஓடுகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பிரச்சனை உனக்கு விளங்குது. 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் பொழுது இந்த நாட்டின் தமிழ் மக்களுக்கு இருந்த இறுதியான நம்பிக்கைக்கு வேற்று வைத்தவர்கள் வேறு யாரும் அல்ல, அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி. ரணில் விக்ரமசிங்கா, பிரேமதாசா, ஜே.ஆர். ஜெயவர்தனா. அன்றைக்கு உனக்கு அவனோடு உறவாடுகின்ற பொழுது உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கு சொல்லுகின்றார் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை, காணிகளை கொள்ளையடிக்க போகின்றார்கள், அதனால் வாருங்கள் மக்களே ஹர்த்தாலுக்காக அணிதிரள்வோம் என்று கூறுகின்றார். நாங்கள் ஒன்றை இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். செம்மணி புதைக்குழி என்றாலும் சரி, கடந்த காலத்து பாவிகளால் எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டார். ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெறுகிறது. ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க, சாணக்கியனும் இருக்கிறாரா. அந்த சாணக்கியன் கடந்த காலத்தில் ஒரு நீலப்படை என்று ஒன்று உருவாக்கப்பட்டு இந்த ரணில் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் அந்த நீலப்படையின் தலைவராக இருந்தது நாமல் ராஜபக்ச. அதனுடைய மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளராக இருந்தவர் இந்த சாணை. மக்களை கொன்பதற்கு உறுதுணையாக இருந்த, கொன்ற நபர்களோடு சேர்ந்து கொண்டிருந்த நபர்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார்கள் இந்த கொலைக்கு எதிராக அணிதிரளவர். நாங்களும் சொல்லுகின்றோம், இன்றைக்கு கொலைகளுக்கு எதிராக அணிதிரள வேண்டும், இந்த கொலைகளை சரியான முறையில் விசாரிக்க வேண்டும். அதன் காரணமாகவே இன்றைக்கு செம்மணி புதைக்குழிகளுக்கு சரியான பாதுகாப்பு, அதனுடைய தேடல், அதை மீண்டும் தோண்டுவது, ஸ்கேன் யந்திரத்தை கொண்டு வருவது, அனைத்தையும் சரிவர செய்து நாளைக்கு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மாற்று கருத்து கிடவில்லை. அதனால் சுமந்திரன் அவர்களே, சாணக்கியன் அவர்களிடம் நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ற ஆடுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு கொண்ட கட்டிய சீனர்கள் அல்ல என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ளும். மக்களுக்கும் தெரியும், எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு தெரியும், இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்கின்றது, எங்களுடைய அரசாங்கம் என்னத்தை செய்து கொண்டிருக்கின்றது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் மக்களுக்கு விரோதமான எந்த விதமான நடவடிக்கையிலும் எடுக்கப் போவதில்லை என்பது இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக சொல்லுவோம். அதே நேரத்தில் மக்கள் மீது கட்டமைத்து விடப்பட்டிருப்பதாக கூறுகின்ற அடக்குமுறை என்ன அடக்குமுறை? கடந்த காலத்தில் மக்களை அடக்குமுறைக்குள்ளாக்கியது, கடந்த காலங்களில் மக்களுடைய சொத்துக்களை சூறையாடியது, மக்களுடைய காணிகளை கொள்ளையடித்தது வேறு யாருமல்ல, முன்னைய அரசாங்கம். இன்னைக்கு மன்னாரில் ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது. காற்றலை மின் நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதாம். அங்கு இருக்கின்ற கனிய மணல் அகழ்வு நடைபெறுகின்றதாம். அந்த கனிய மணல் அகழ்வுகின்ற போது அங்கு இருக்கின்ற ரிஷார் பதுருதீன் அவர்கள் வந்து சொல்லுகின்றார், அது மக்களுடைய காணிகள், மக்களுடைய இடங்கள் சூறையாடப்பட போகின்றது இந்த அனுரட அரசாங்கத்தில்.
பாவித்தனமானவர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்ல வேண்டும். கடந்த காலங்களில் அந்த காற்றலை மின்னலை உற்பத்தியாளர்களுக்கு காணி வழங்கியது யார் என்றால் வேறு யாரும் இந்த பாவிகளார். அவர்களுக்கு காணி வழங்குவதற்கான அனுமதியை கொடுத்தவர்கள் யார் என்றால் வேறு யாரும் இந்த பாவிகளார். அங்கு இருக்கின்ற கடல், அதாவது மணலை அகழ்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுத்தவர்கள் வேறு யாரும் இந்த பாவித்தனமான முன்னைய ராஜபக்சாக்களுடைய ஆட்சியில் இருந்த, ரணிலுடைய ஆட்சியில் இருந்த, அன்றைக்கு அமைச்சர்களாயிருந்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்த, மக்களை ஏமாற்றியவர்களால். அவ்வாறான ஏமாற்றுக்காரர்கள் எல்லோருமே இன்றைக்கு தெரிகின்றது அவர்களுக்கு. இன்றைக்கு மக்களிடம் வந்து போய் சொல்ல முடியாது, மக்களை ஏமாற்ற முடியாது, மக்களுடைய சொத்துக்களை சூறையாட முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது, மோசடி செய்ய முடியாது. அவ்வாறு மோசடி லஞ்சம் வாங்குகின்ற நபர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையே இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. இந்த அரசாங்கம் மிக தெளிவாக சுத்தமாக இருக்கின்றது இந்த லஞ்ச ஊழல் மோசடிக்கு எதிராக. அதனால் வேண்டி கடந்த காலங்களில் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட இருக்கின்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் இன்னும் கொஞ்ச நாள்ல கம்பி என்ன போகின்றார்கள். வடக்கு மாகாணத்தில் இருக்கின்றவர்கள் கம்பி என்ன போகின்றார்கள். மன்னாரில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் கம்பி என்ன போகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களிடம் வெள்ளையும் துளையுமாக காட்டிக்கொண்டிருக்கின்ற நாங்கள் சுத்தமானவர்கள், பரிசுத்தமானவர்கள், தமிழ் மக்களுக்காக உரிமைக்காக போராடுகின்றவர்கள் என்று கூறுகின்ற அன்னைவருடைய முகத்திரை கிழிச்செறியப்பட போகின்றது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் அரண்டு போயிருக்கின்றார்கள், பயந்து போயிருக்கின்றார்கள். அந்த பயத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த அரசாங்கத்தின் மீது அவதூறுகளை ஏற்படுத்துவதற்கு, தமிழ் மக்கள் மீது நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துவதற்கு, அவநம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு, தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை சிதைப்பதற்கு, தமிழ் மக்களை மீண்டும் சென்று இனவாத பொறிக்குள் தள்ளுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்கின்ற பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம். அதனால் அன்பாக அந்த தமிழ் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுமல்ல, அந்த வகையான பொறியில், அந்த வகையான செயற்பாடுகளுக்கு நீங்கள் இரையாக வேண்டாம் என நாங்கள் கேட்டுக்கொள்வோம். நாங்கள் என்பது எங்களுடைய அரசாங்கம் என்பது உங்களுடைய அரசாங்கம். முன்னைய காலங்களில் அமைச்சர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். அரசியல்வாதிகள் என்பது ராஜ பரம்பரையாக பிரபுக்களாக இருந்தார்கள், நிலச்சாந்தர்களாக இருந்தால் அந்த நிலைமை மாற்றியமைக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு சாமானிய மனிதனின் பிள்ளைகளாக இருக்கின்ற சாமானிய மனிதரிடமிருந்து வருகை தந்த லால்காந்த் அவர்களே உங்களுடைய அமைச்சராக இருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு இந்த இனிகம வேலை திட்டம் என்பது மக்களுக்கான வேலை திட்டம். அந்த வேலை திட்டம் தொடரும். அதே நேரத்தில் இன்றைக்கு வழங்குகின்ற இந்த காணி உறுதிகளுக்கு அப்பால் மேலும் காணிகள் வழங்கப்பட இருக்கின்றது. அதனால் இங்கு இருக்கின்ற மக்கள் எந்த விதத்திலும் தயக்கம் வேண்டாம், பயம் வேண்டாம், அச்சம் வேண்டாம். அனைவருக்கும், அதாவது இந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் கீழ் இருக்கின்ற அனைத்து காணிகளும் மக்களுக்கு கூடிய சீக்கிரம் வழங்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைக்கு வருகை தந்து உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்றுக் கொண்டு